அவன் தூங்கி 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழ்த்தனம் காமிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் பாரு, அப்போ தான் நம்மகிட்ட வரான். இவங்க 5 மணிக்கு டிவி கிட்ட போயிடுறாங்க. அவனை தூங்க வச்சிருது மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்காக இருக்கான் வாழ்த்தனம் பண்ணுறதுக்கு. சோஃபா மேலே ஏறுவான், எஸ்கிமோ மாதிரி நடப்பான், அந்த மார்க்கர் எடுத்து செவரு ஃபுல்லாக கிறுக்குவான். அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை, தூக்கி வச்சுக்கணும் அவனை. நம்ம குழந்தை தான், ஆனால் ஒரு 8 கிலோ தூக்க முடியல, தூக்கி வச்சுக்கணும். அதில் இன்னொரு பிரச்சனைனா தூக்கி வச்சுன்னு வீட்டிலே இருக்கணும். நான் அப்படி தூக்கி வச்சுன்னு எதுக்கு போய் அந்த ஆண்டி வர்றா டாட்டா சொல்லு ஆண்டிக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம லெவலில் ஒரு பிஆர் பண்ணுவேன். ஆண்டி வர, ஆண்டிக்கு டாட்டா சொல்லு, ஆண்டிக்கு டாட்டா சொல்லு. ஒன்றும் ஓன்னு அழுவான். ஏன்டானா அவனுக்கு வந்துல இடுப்பு என் இடுப்பில் இருக்கணுங்க. ஆனால் அவங்க அம்மா கிட்ட நின்றுங்கன்னா அவங்க அம்மா மூஞ்சியே பார்க்கணும். அவனுக்கு அது அம்மா பிடிக்குது. நமக்கு 8 கிலோ கையில் வச்சு எரிச்சலாகிட்டு அதை மூஞ்சி பார்க்க. எப்போ பாரு குழந்தை தூக்கிங்க, வேடிக்கை காட்டுங்க, குழந்தை தூக்கிங்க, என்னங்க வேடிக்கை காமிக்குது? அந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வேடிக்கை காட்டுங்க. என்ன தான் வேடிக்கை காமிக்குது? டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைப்பாங்களா, குழந்தை கையில் கொடுத்துருப்பான். குழந்தைக்கு வேடிக்கை காமிங்க. ஏங்க டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிக்குது? அப்படி கூட்டி போய் நர்ஸை காமிச்சேன். நர்ஸு வரானே, அவன் அதை பார்த்து அழுகுறான். அவனுக்கு தெரியும் அந்த அம்மா ஊசி குத்தோன்னு, ஏற்கனவே குத்தி இருக்குது. Make sure to like this video, share it with your friends and subscribe for more.